காதலிச்சான் இந்த டில்லி எங்க காதலி உன்னோட பேரத்தான் சொல்லி ஆதரிச்சான் இந்த அள்ளி என் அன்பேனி என்ன தானைக்கணும் அள்ளி காதலிச்சான் இந்த டில்லி எங்க காதலி உன்னோட பேரத்தான் சொல்லி ஆதரிச்சான் இந்த அள்ளி சோகம் மறைந்ததடி கண்ணே பாரங்குறைந்தது பாதை திறந்ததடி தோழி இணைந்திடும் தோகை இளங்குயில் தான் கண்ணா நாளை குறித்ததும் நீதி கதைகள் சொல்லும் வேலி போட்ட போதும் வெள்ளாடு தாண்டுது மாட்டிக்கிட்டா இந்த பாபு அவன் மனசுக்குள்ளே புது மாதிரி நோவு பூட்டிக்கிட்டா ஒரு கூட்டு அவன் பொன் போல தாப்பாடத்தானாக போட்டு மாட்டிக்கிட்டா இந்த பாபு அவன் மனசுக்குள்ளே புது மாதிரி நோவு மாட்டிக்கிட்டா இந்த பாபு கூடு விட்டு கூடு மாறிய வித்தையிலே இன்று கோட்டைக்குள்ளே ஒரு கூண்டுக்குள் வந்து நின்று பாடுபட்டு ஒரு பாவையை எண்ணி எண்ணி இங்கு கேடு கெட்ட நிலை சேர்ந்தது மாற்றம் எங்கு தாலி வாங்கி போனாள் என் ஆசை பைங்கிளி வேலி தாண்டி போனால் என்னாகும் எங்கடி நெஞ்சம் நினைக்க நடுங்குதே மாட்டிக்கிட்டான் இந்த பாபு அவன் மனசுக்குள்ளே புது மாதிரி நோ பூட்டிக்கிட்டா ஒரு பூட்டு இங்க அள்ளின்னு ஒரு பொண்ணு என்ன பார்க்க வந்துச்சு. அள்ளி இல்லைங்க வள்ளி, அது கோயில் சுத்த போயிருக்குது. யார் அவன்? பொண்டாட்டி பேரையே மறந்துட்டான். இனிமே இங்க இருக்கிறது ரொம்ப டேஞ்சரு. நம்ம அள்ளிக்கிட்டே போயிருவோம். யாருங்க நீங்க? என்னங்க கம்பளம் எடுத்து வந்துறீங்க? நீங்க வேற என்ன உதைக்க போறீங்களா? என்ன நீங்க என்ன மரியாதை கொடுத்து பேசுறீங்க? ஒரு பயம்தான். இனிமே உதவாங்கிறதுக்கு உடம்புல தெம்பு இல்லைங்க. நீங்க திடீர்னு பணக்கார ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். என்ன அவன் சொன்னதே நீங்களும் சொல்றீங்க? ஓ, நீங்க தான் அந்த பாசமலரா? நீங்க தாராளமா இங்க இருந்து போகலாம். நீங்க மனசார விரும்பி தாலி கட்டினாதான் எனக்கு பெருமையை தவிர உங்களை கட்டாயப்படுத்தி துன்புறுத்தி செய்யற கல்யாணம் எனக்கு வேண்டாங்க. எம்மாடி, நான் சொல்றத நீயாவது நம்பு. நீ நினைக்கிற டில்லி நான் இல்ல. என்ன சொல்றீங்க? நீங்க திடீர்னு இப்படி மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பணக்கார ஆனதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா எங்க என் கால் ஊனமா போயிடுமோன்னு பயந்து ஒதுங்கிட்டீங்கல்ல, அதை நினைச்சுதான் நான் வேதனைப்படுறேன். என்னம்மா நீ என்னென்னமோ சொல்ற? எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. அங்க தர்மாஸ்பத்திரியில படுத்துருக்கான் பாரு, அவன் தான் ஆளு. ஆஸ்பத்திரியிலையா? நீங்க என்ன சொல்றீங்க?
இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் என்ன மாதிரியே உன் ஆள் இருக்கிறது தான். இதை பயன்படுத்தி என் மேனேஜர் என்னையே ஒரு வழி பண்ணிட்டான். நான் உடனே அவரை பார்க்கணும். இதான் வானாங்கிறது. நீ மட்டும் இப்ப அங்க வந்தன்னு வச்சுக்க, எங்க 2 பேர் உயிருக்குமே ஆபத்து. நான் சொல்ற வரைக்கும் நீ அந்த பக்கமே வராத. உன் ஆளை கொண்டாந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அப்போ சீக்கிரம் புறப்படுங்க. ஏதோ நீயாவது நான் சொன்னதெல்லாம் நம்பினே. மிஸ்டர் கிரி, உங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ்லாம் A1 நல்லாவே இருக்கு. உடனடியா டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அட்வான்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்களா? அட்வான்ஸ் எதுக்கு? 5 லட்சம் ரூபாய் கேஷ் உடனே தரேன். வெரி குட். எங்க கேஷ்? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கிரி, பணத்தை நேரடியா உங்க முதலாளி மிஸ்டர் பாபுட்ட தான் கொடுக்கணும். அது எங்க பாம்பே ஹெட் ஆபீஸ் உத்தரவு. முதலாளி தானே? ஓகே, வர சொல்லிட்டா போச்சு. ஏய் கண்ணா, முதலாளி வர சொல். ஒரு நிமிஷம். என்னையா அவரு முன்ன மாதிரி இல்லைங்க, சொல்லாம கொள்ளாம காணாம போயிடுறாரு. நான் என்ன போலீஸ் நாய் மாதிரி பின்னாடியே போய் மோப்பமா பிடிக்க முடியும்? என்கிட்ட சொல்லாம எப்படியா வெளியே போக முடியும்? சீக்கிரம் போ. எங்க இருந்தாலும் பிடிச்சு கொண்டா போ. போயா. மிஸ்டர் மேனேஜர், அவர் இந்த ஜாகிங் அண்ட் வாக்கிங் போயிருக்காரு. இப்போ வந்துருவார். கேஷ் இதுல தானே இருக்கு. பத்திரமாவே இருக்கு. இருக்கட்டும். ஏய் விஜயா, ஏய் விஜயா, இங்க படுத்திருந்த பேஷண்ட் எங்க காணோம்? அவரை ரொம்ப நேரமா காணோம். ஐயோ, பெரிய டாக்டர் ரவுண்டுக்கு வருவாரு. அவர் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ உஷாரா இருக்கணும். அவர் பாத்ரூம் போயிருப்பான்னு நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். ஆமா, அவன் பேரு தாமுவா அழகா. அது என்னவோ பார்க்க துருதுருன்னு ரொம்ப அழகா இருப்பாரு. போச்சுடா, நீ கண்ணு வச்சுட்டல, அதான் அவன் காணாம போயிட்டான். டாக்டர் வந்து என்ன ஏதாவது கேட்கிறோம், உன்னை மாட்ட விட்டுட்டு நான் வேடிக்கை பாக்குறேன் பாரு. ஏங்க, இங்க ஒரு ஆளும் ஒரு பொண்ணு இருந்தாங்களா? எங்கங்க அவங்க? மாத்தி நீ எங்க வெளியே போயிட்டு வர? வெளியே போயிட்டு வரேன். நான் இப்பதாங்க உள்ளவே வரேன். டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்றவல்ல நீ வெளியே போக கூடாது. பேசாம படியா. நீ நினைக்கிற நான் இல்லையா? நான் பாபியா? நீ எங்க எங்க மாடி பத்து ஊரு ஜட்டி போட்டியா? கோமனை கட்டிட்டு இருக்கேன். யோ, நான் 46 கம்பெனிக்கு முதலாளியா? நீ 86 கம்பெனி ஓனரா? எங்க நான் வந்து படினா படிக்கலாம் உருவு நீ அச்சுடு. மச்சான், மச்சான் கண்ணை முடிச்சிட்டியா நீ? ஏ ராசா, உன்னை நான் இந்த நிலைமையில பாப்பேனான்னு ஏங்கி போயிட்டேன் மச்சான். இப்பதான் காளியாத்தா கோயிலுக்கு போய் 12 ரவுண்ட் சுத்திட்டு வரேன். அதுக்குள்ள கண்ணை முடிச்சிட்டியா நீ? இந்த பாரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ என்ன கோவப்பட்டு எதுவும் பண்ணிட்டத? ஒண்ணும் பேச வேணாம் மச்சான். முதல்லயே உனக்கு உடம்பு சரியில்லை, இப்பதான் நீ பழைச்சிட்டியே, அதுவே எனக்கு போதும். ஏ ராசா. ஐயோ, அங்க எத்தனை முத்தம் போச்சோ? மச்சான், நீ இப்படி எந்திரிச்சு உட்காரணும். நான் உனக்கு இந்த மாதிரி ஆசையா கொடுக்கணும்னு காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? படுத்திருக்கும் போதெல்லாம் ஒண்ணும். எங்க இந்த டாக்டருங்களும் நர்ஸுங்களும் தான் சுத்தி நின்னுட்டு இருந்தாங்களே. தப்பிச்சேன். என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, உங்களை யாரும் அடிச்சு போட்டாங்களாமே? நீ ஏமா இங்க வந்த? அந்த சூட்டு கொட்டு போட்டவர் எல்லாமே என்கிட்ட சொன்னாரு. ஆனா எனக்கு தான் மனசு கேட்கல. போச்சுடா. எவையா இவ? உன்னை தொட்டு பேசுறவ? அதே அந்த டில்லி இல்ல, அவ பொண்டாட்டி அவ வச்சிருக்கிறா. ஐயோ, நான் குழம்பிட்டேன்டி. யாருங்க இவ? ராங்கிக்காரி மாதிரி பேசுறா. யாரடி ராங்கிக்காரிங்கற? என் புருஷனைய மயக்க பாக்குற? உன் மூஞ்சிலேயே குத்துவேன். நீ குத்துற வரைக்கும் நான் வெத்தலை பாக்க போட்டுட்டு இருப்பேன். எனக்கும் கை இருக்கு, நானும் குத்துவேன். ஏயா, உனக்கு என்ன பெரிய முருகன் நினைப்பா? உன் மூஞ்சிக்கு சின்ன வீடு கேக்குதா? ஏயா, கிளி மாதிரி நான் இருக்கும்போது அந்த வாயாடி உனக்கு கேக்குதா? ஏயா, இந்த வள்ளிய மறந்துட்டு அந்த வில்லு உனக்கு தேவையா? ஏயா, இந்த அள்ளிய மறந்துட்டு அந்த வள்ளி உனக்கு கேக்குதா? எல்லாம் அந்த டில்லி பாவி பண்ண கொடுமடி. எனக்கு பதில் சொல்லியா? எனக்கு பதில் சொல்லியா? எனக்கு பதில் சொல்லியா? நிறுத்துங்கடி. நீங்களே எனக்கு சின்ன வீடு செட்டப் பண்ண எப்படி? நான் எந்த வீட்டுக்குள்ள நுழையுது? டாக்டர், இவன் என்ன பண்ணி இருக்கிறான்? இவளுக்கு தெரியாம அவளுக்கு தாலி கட்டிட்டான், அவளுக்கு தெரியாம இவளுக்கு தாலி கட்டிட்டான். எல்லாம் சக்கரத்தி சண்டை மாதிரி ஆகி போச்சு. என்ன என் வீட்டுல 2 பொண்டாட்டி கேஸ்ன்னு பார்த்தா ஆஸ்பத்திரியில அதே கேஸா? உனக்கு 2 பொண்டாட்டி? ஆமா, எனக்கு 2 பொண்டாட்டி. முதல் தாட்டுக்கு 50, 2ஆம் தாட்டுக்கு 25, எல்லாம் சரிபாதி. சைலன்ஸ். இது என்ன ஆஸ்பத்திரியா இல்ல டிராமா கொட்டகையா? முதல்ல ஆஸ்பத்திரியா தாங்க இருந்தது. இவளுங்க வந்து டிராமா கொட்டையா ஆகிட்டாங்க. பேசுறா முழி போந்துருச்சு இல்ல. இந்த லோ கிளாஸ்ல யார உள்ள விட்டுச்சு? தூக்கி வெளியேறி வெளியே போய் சண்டை போடட்டும். சொல்லிட்டே இல்ல, எல்லாரையும் வாரி வெளியே நான் கொட்டிடுறேன். கூப்பிடப்படுத்துக்கிறேன். என்னடா அண்ணா உன்னா கவுந்துக்கிறான்? போங்க, இனிமே ஆஸ்பத்திரிக்குள்ள வரக்கூடாது. உங்க சக்கரை சட்னி எல்லாம் வெளில வச்சுக்கோங்க. என்ன முடிய? இந்த பாரு வள்ளி, நான் இந்த ட்ரெஸ்ல தான் வந்தேன். அவனுங்களாம் அந்த டில்லி நினைச்சு எனக்கு ஆஸ்பத்திரி ட்ரெஸ் மாட்டி விட்டானுங்க. என்ன நம்பு. யோ, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். அக்கா, நான் கூட முதல்ல நம்பலக்கா. ஆனா நடந்ததெல்லாம் பாக்கும்போது ஏதோ ஆள் மாறாட்டம் நடந்திருக்குன்னு தோணுதுக்கா.
அடியே அக்கா அக்கான்னு அரைஞ்சிருவேன் பத்திக்கிட்டு எரியுது. என்ன வள்ளி, எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு வெளியே நிக்கிறீங்க? ஆஸ்பத்திரிக்குள்ள ஹவுஸ்ஃபுல்லா? கட்டில் கிடைக்கலையா? பிளாக்ல வாங்க வேண்டியதானே? யோ பஞ்சரு, நல்ல நேரத்துல வந்த, கொஞ்சம் எடுத்து சொல்லியா? யோ சைக்கிள், என் புருஷன் மாதிரி 2 பேர் இருக்காங்கயா. இதுவாச்சும் பரவாயில்லையே, உனக்கு புருஷன் மாதிரி தானே. சில பெண்களுக்கு 2 புருஷனே இருக்காங்க. சொல்றத கேளியா, இதுல யார் என் புருஷன்னு தெரியாம அல்லாட்டமா இருக்கியா எனக்கு? இதுல என்ன அல்லாட்டம்? 2 பேர்ல யாரு அழகா இருக்கானோ அவனை புருஷனை வச்சுக்க வேண்டியதானே? யோ யோ யோ, என்னையா நீ வேற குழப்பற? நான் தான் பாபு, என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கினேன், ஞாபகம் இருக்கா? கணக்கு கரெக்டா சொல்றான். அம்மா, இவன் தான் பாபு. அது மட்டும் இல்ல, உன்னை கட்டிக்கிறதுக்காக எல்லாத்தையும் இழந்து ஏழையா நடிச்சு பங்கடையெல்லாம் வச்சிருந்தாம்மா. ஆமா, நான் பணக்காரன்ற உண்மையை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இவருதான் எனக்கு ஐடியா கொடுத்தாரு. அதனால சொல்லாம இருந்தேன், இப்ப விவகாரமா போச்சு. பங்களாவெல்லாம் விட்டுட்டு இப்ப அம்போன்னு வந்து நிக்கிறானே, கொஞ்சம் அனுசரணை பண்ண கூடாதா? சரியா, இதே மாதிரி இன்னொரு ஆசாமி இருக்கார்ல, அவர் வாயால நான் பாபு இல்லேன்னு சொல்ல சொல்லு, அப்ப நான் நம்புறேன். அப்புறம் என்னப்பா? இப்பதானே சொல்லுது, நேரா போய் அந்த மேனேஜர் கம்யூனிட்டியை கொன்னுட்டு டெல்லியை தூக்கிட்டு வரம்பா. அப்பா, நீ போற அவசரத்துல டெல்லியை கொண்டுட்டு மேனேஜரை கொண்டு வந்துடாத, குழப்பமாயிராது. வந்தால தெரியும். வந்துருவான்னு நினைக்கிறேன். அறிவு கட்ட முண்டங்களா, நீங்க எவ்வளவு அஜாக்கிரதையா இருந்திருந்தா அந்த டெல்லி பையன் இந்த பங்களா விட்டு ஓடி இருந்திருப்பான். வைரமலம்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. ஏன்டா ஏமாந்தீங்க? யோ, 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 யோ. போடுறத தரையில போடாதியா, சோபால போடியா. அப்பா, என்னங்க அது அநியாயமா இருக்குது? ஏன்டா ராஸ்கல், நான் உன்னை இந்த பங்களா விட்டு வெளியே போகட்டான்னு சொல்லியிருக்கேன்ல. நான் எங்கேயா போனேன்? போக வச்சிட்டானுங்களே. போக வச்சுட்டானுங்களா? ஆமாயா, அந்த பாபுல என்ன மாதிரி இருக்கிறானே, அவன் வந்துட்டான். என்னது? பாபு வந்துட்டானா? இந்த மாடிக்கே வந்துட்டாயா. அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க, அவன் வந்தவன அப்படியே வெட்டி போதைக்கு போறான்னு. இப்ப போற போக்க பார்த்தா அவன் தான் எல்லாரையும் வெட்டி போதைக்கு போறான். பாபு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டானா? அவன் எப்படி எங்களை ஏமாத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியும்? ஹெலிகாப்டர்ல வந்தான். நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், இனிமே நாடகத்துல நடக்கிற மாதிரி நடக்கிறேன். பாபு இதே வீட்டுக்குள்ள வந்து என் சட்டையை புடிச்சு உலுக்கி, நீ யாரா டூப்ளிகேட்னு கேட்டான். உண்மையில சொல்லிட்டியா? எங்க சொல்ல விட்டான் நம்ம தேங்காய் தலைய. அதுக்குள்ள ஒரு கட்டையால என் தலையில டமால் போட்டான். அப்புறம் விழுப்புரம் மயக்கம் போட்டு விட்டேன் நானே. கதை கேக்குற பத்தியா நீ? ஆமாங்க, இவனை தேடி கார்ல போனப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருந்து தூக்கிட்டு வந்தேன். நல்ல வேலை ஆரோக்கியசாமி ஞாபகப்படுத்தினா பாரு. நான் ஆஸ்பத்திரியில கண்ணை மூச்சு பாக்குறேன், டாக்டரும் கம்பவுண்டரும் நிக்கிறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு வரலான்னு பார்த்தா மறுபடியும் ஆரோக்கியசாமி இங்க போயிட்டு வந்து போட்டான். இவன் ஆஸ்பத்திரி இருந்ததா சொல்றான். அப்ப காலையில என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது பாபுவா? அன்னைக்கு பழைய மேனேஜர் கிட்ட பண விஷயமா பேசிக்கிட்டு இருந்தது அதுவும் ஒரிஜினல் பாபுவா? சார், அவன் தான் டெல்லி மாதிரி நடிச்சு நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஓ மை காட், அவன் நம்மள எல்லாம் வசமா ஏமாத்திட்டானே. இப்ப எங்க இருப்பான்? எங்க இருந்தா என்ன? டேனி, அவனை நீ உயிரோட கொண்டாந்து என் முன்னால் நிறுத்தணும். ஏங்க, என் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் கண்டுக்கலாங்களா? டேனி, இவனை தூக்கிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல ரூம்ல போட்டு என்னங்க உண்மையை சொன்னா என்னைய மாட்டி விட பாக்குறீங்க? டபா, நான் யார் தெரியுமா? டிங்கர் தில்லி. அப்படியே டிங்க் எடுத்துருவேன். இழுத்துட்டு போ. ஏய் ஏய், டச் பண்ணாத, நானே வரேன். விடுங்க டேனி சார், நீங்களாவது சொல்லப்படாதா? இன்னும் ரொம்ப அநியாயமா இருக்கு. சின்ன முதலாளிய சாமர்த்தியமா கொண்டாந்து விட்டுட்டு எங்கால அடிச்சியா? நான் ஒண்ணும் செய்யலைங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. இவன் நாக்க வெட்டிடுங்க. எதுக்கு? இனிமே நீ பேசக்கூடாதுல்ல. அது நான் பேச முடியாம போறத பத்தி கூட கவலைப்படலீங்க. ஆனா வாய்க்கு ருசியா சாப்பிட முடியாதே, அதான். அப்படியே நீங்க நாக்க வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ரகசியத்தை கையால எழுதி காமிச்சிட்டுனா டேய், கையையும் சேர்த்து விட்டு. என் நாக்குல சரி. இனிமே ஒரு நிமிஷம் இங்க தங்கினாலும் ஆபத்து. ஓ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்களா? என்னங்க இது வம்பா போச்சு. சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க, அவங்கள இந்த பங்களா பக்கம் வர விடாம பஸ் ஏத்துறதுக்குள்ள படா பஜாரா போச்சு. பஸ் போச்சான்னு பாத்துட்டு வரேன். முதலாளி பாபு ரொம்ப சாமர்த்தியமா நடிக்கிறதா நினைப்ப. நீ யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே இந்த பங்களால உனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. மேனேஜர் டேனி, எங்க வச்சு கவனிக்கணுமா அங்க வச்சு கவனி. அண்ணனே வாங்க வாங்க, வணக்கம். ஒரிஜினல் உனக்கு இதே கதி தானா? யோ, வெறுப்பேதாத, எனக்கு அப்புறம் கோவம் வரும். உனக்கு எதனா அறிவு இருக்குதா? ஓம் பங்களால உனக்குன்னே ஒரு ஜெயில் கட்டி வச்சுக்கிறது என்ன நியாயம்? இது ஜெயில் ரூம் இல்லையா, பழைய சாமான் போடுறது கட்டி வச்ச குடோனு. அது சரி, இங்க ஒரே எரிச்சலா இருக்குது. அங்க எதனா காத்து வருது, ஜிலு ஜிலு ஜில்னு இருக்கு. அப்ப நாங்க வரேன். இந்த பாட்டிலே நாம 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கோம். இப்படி வந்தா இந்த சினிமா கதையில என்ன பண்ணுவான்னா, 2 பேரும் ரெட்டை பொறுப்பு, இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு 2 வீடுன்னுவான். நாம எதுக்கு அனாவசியமா அதெல்லாம் கலருவானே? எப்படியோ நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி ஆயிட்டோம். அதே மாதிரி
நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் அந்த மேனேஜர்கிட்டயே ஒழிக்க முடியும். கவலையே படாத, அவனை என்கிட்ட விட்டுரு. அவன் குடலை ஒரு வேண்டியது என் பொறுப்பு. என்னப்பா, நம்மள உள்ள வெளில தள்ளிட்டாங்கன்னா வெளில கொண்டாந்துருப்பான். விட்டுருவனா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இங்க இருந்து நேரா உங்க 2 பேரையும் தனித்தனியில பூட்டி வச்சேன். எப்படி ஒன்னா சேர்ந்தீங்க? பெரிய உலக அதிசயம். முண்டம் அங்க பாரு. ஹலோ, வாங்க வாங்க மேனேஜர் சார். நீங்க பெட்டியோட வருவீங்கன்னு சின்ன முதலாளி சொல்லி இருந்தார். கரெக்டா வந்துட்டீங்களே. அது சரி, பாபு தம்பியை நான் பார்க்கணுமே. தம்பிக்கு உடம்பு சரியில்லை, யாருமே பார்க்க கூடாது டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க 50 லட்சம் ரூபாய் கொண்டாருவீங்க, அதை வாங்கி வைங்கன்னு சொன்னார். தர்றீங்களா? மன்னிக்கணும், பெட்டிய நான் தம்பி கிட்ட தான் கொடுப்பேன். ஏதோ பெரிய மனுஷனாச்சே, நீ இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன். போட்டி தரையா இல்லையாடா? இந்த பார்கிரி, நான் இந்த பங்களாக்கு வரதையும் இங்க வந்த பிறகு எனக்கோ முதலாளி தம்பிக்கோ ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீதாங்கிறத ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். குறிப்பிட்ட நேரத்தில் நான் போய் சேரலன்னா அந்த லெட்டர் போலீஸ் கைக்கு போய் சேர்ந்துரும், ஜாக்கிரதை. போலீஸ் எங்களை என்ன செய்யும்? ஏற்கனவே இந்த வீட்டுல இருந்த நகைகள் கோடிக்கணக்கான பணத்தில கார் டிக்கில் ஏத்தியாச்சு. இந்த ஒரு பொட்டிக்காத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க எங்க பறந்து போறோம்னு யாருக்கு என்ன தெரிய போகுது? விடுறா பொட்டிய. என்னடா ஒரேடியா மிரட்டுறீங்க? உங்களுக்கு சாவு மணியை நாங்க அடிச்சிட்டோம். உங்களுக்கு ஏமா யார் தெரியுமா? இந்த டிங்கர் டில்லி தான். பாத்துக்கினே இருப்பா. ஒரு அடி நகந்தா சுட்டு பசிக்கிறேன். முதலாளி நீங்க போங்க. பாட்டியா எப்படியோ வந்துட்டோம். சவாரிக்கு வராதப்பா. அட நம்ம அர்ஜென்டா போனியா? வராதுன்னா வராது. போயா. வண்டிக்காரர என்ன குதிரை ஓட மாட்டேங்குது? கொடுக்குவது கொடுத்தா தான் அது ஓடும். இதுக்கு என்னத்த கொடுக்குறது? என்ன புல்ல திங்க மாட்டுது? புல்லெல்லாம் காட்டினா அது ஓடாது. 5 10 ரூபாய காட்டு, அப்பதான் அது ஓடும்.
குதிரை 100 ரூபா. 100 ரூபாயை காட்டிட்டியா? மாட்டின அது சிட்டா பறக்க போகுது. அவசரப்படாதீங்க, இதுக்கெல்லாம் போலீஸ்னு ஒண்ணு இருக்கு. சத்தியமா இவர்தான் உன் வீட்டுக்காரு. இனிமேலும் குழப்பம் வராம இருக்கணும்னா இவரை நீ முந்தானில முச்சு போட்டுக்கும். ஆமா, நான் பணக்காரன்றத ஓட்ட மறைச்சினேன், அதுக்கு இன்னுமா கோவம்? நீ திமிரில்லாத பணக்காரன், அதனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஓகே, ஒரு பெரிய ப்ராப்ளம் தீர்ந்துதுப்பா. இந்த பாருப்பா, நம்ம டிக்கெட் தாலி கட்டிக்க வெயிட்டிங்க, அங்க ஐயர் வெயிட்டிங்க, இங்க மாலை காயுது. வி வாண்ட் டு கோ அர்ஜென்ட். டிலே, உனக்கு தேவையான பணம் நானே தரேன். பேசாம நீ இந்த பங்களாலே தங்கிற. பங்களாவில தங்குறதா? கேட்டியா கதைய? சும்மா லுங்கிய கட்டிக்கின்னு கைத்து கட்டில பட்டுன்னு காலை தூக்கின்னு காத்து வாங்குற சுகம் இந்த பங்களால கிடைக்குமா? நான் வரேன்பா, எல்லாரும் வரேங்க.